பாட்டா வருது. மீரா, புலி வேட்டையாடுறத பார்த்துருக்கேன், ஆனா மான் வேட்டையாடுறத இப்பதான் பார்க்கறேன். எங்க எங்க அந்த மானோட ரெண்டு கொம்புகளும் என்னை குத்தி கொன்னுட்டு இருக்கு மீரா. ஏய், நீ எதை சொல்றடா? மீரா, அத இந்த மான் தான் சொல்லணும். ஏய் பாலா, நீ ரொம்ப குசுப்புக்காரடா. மீரா, பசியோட துரத்துற இந்த காமத்துக்கு இந்த இரவு தான் வேட்டைக்காலம். அதில் நீயும் நானும் ஒரு அவ்வளவுதான் நம்ம காதல். பாலா, என் சிரிப்போடு சேர்ந்து கண்ணீரும் சேர்ந்துருக்குடா. ஏன் மீரா? என்னால அந்த பாண்டி உனக்கு எத்தனை துன்பத்தை கொடுத்துருப்பான், நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுப்ப. ஆனா இனிமே அதெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம நம்ம காதலுக்கும் நம்ம கல்யாணத்துக்கும் என் அப்பா சம்மதம்னு சொல்லிட்டாரு. அப்படியே மீரா, இவ்வளவு சீக்கிரமா நாம ஒன்று சேரும்னு நினைச்சு கூட பார்க்கல மீரா. நீ என் மேல காட்டுற இந்த அன்பு நான் இதுவரைக்கும் அனுபவிக்காத ஒரு சுகம். உனக்கு ஒன்று தெரியுமா மீரா? நான் பிறந்ததுலேருந்து எங்கள் அம்மா முகத்தை நான் பார்த்ததே இல்லை. உன்னை பார்க்கும்போதெல்லாம் ஒரு வேளை எங்கள் அம்மா முகம் இப்படி தான் இருக்குமோன்னு நினைப்பேன். பாலா, இந்த உலகத்திலேயே பெரும் மதிப்பான பெண்ணுக்கு தாய் மாமா உறவு தான். ஆனால் உனக்கு தாய்மையாக இருக்க அந்த கடவுள் எனக்கு அந்த கொடுப்பனை கொடுக்கலடா. ஆனால் உன்னோட உயிரை சுமந்து உன் பிள்ளைங்களுக்கு தாயாக இருக்கிற உரிமையை அந்த கடவுள் எனக்கு கொடுத்துருக்கான். அது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அந்த நாளுக்காக தான் மீரா காத்துட்டு இருக்கேன். ஐ லவ் யூ ஸோ மச் மீரா. ஐ லவ் யூ. பாலா, ஏன் இவ்வளோ லேட்டாக வந்திருக்க? ஆமாம், இதே என்ன கையில்? இது உன் தலைவலிக்கு டாக்டர் கொடுத்த மருந்து. இது இன்னைக்கு ராத்திரி எனக்கு விருந்து. என்னடா இது, சரக்கு பாட்டோட வந்திருக்க, தண்ணி அடிச்ச மாதிரி பேசுற, ஒரு மாதிரியா நடந்துக்கிற, ஒரு மாதிரியா பேசுற. என்னாச்சுடா உனக்கு? இதுக்கு மேல நடக்க என்ன இருக்கு? நேத்துக்கே உன்கிட்ட சொன்னல அங்க ஏதோ ஒரு பிரச்சனைன்னு. அதனாலதான் எங்க அண்ணன் நமக்கு அவசர அவசரமா கல்யாணம் பண்ணி இங்க அனுப்பி வச்சிருக்கான். அது ஏன் எதுக்குன்னு எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இப்பதான் வெற்றி கிட்ட போன் பண்ணி எல்லாத்தையும் கேட்டேன். வெற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டான். அங்க என்ன பிரச்சனை? வெற்றி அண்ணன் என்ன சொன்னாங்க சொல்லு. உங்க அம்மாவுக்கும் உங்க அக்காவுக்கும் நான் தான் பிரச்சனை. எங்க அண்ணன் என்னடி தப்பு செஞ்சான்? எனக்காக தானே அவன் எல்லாத்தையும் செஞ்சான். வேறும்னா என்ன தண்டிக்க வேண்டியது தானே. அவனை மன்னிப்பு கேட்க வச்சு எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு அவனை இவ்வளவு கஷ்டப்படுத்தி எல்லாத்தையும் செய்ய வச்சீங்க. எதுக்காக? எங்க அண்ணன் இதையெல்லாம் தாங்கிட்டு ஏன் பொறுமையா இருக்கான்னு தெரியுமா? நீயும் நானும் சந்தோஷமா வாழணும் தான். ஆனா எங்க அண்ணன் அங்க சந்தோஷமா இல்லை. நான் மட்டும் எப்படி மீரா சந்தோஷமா இருக்க முடியும்? பாவம் மீரா, ஏன் அண்ணன் சின்ன வயசுல இருந்து எனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டான். அக்கா தங்கச்சி நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு அண்ணன் தம்பியா இருந்த எங்களை பிரிச்சுட்டாங்களே. பாலா, சத்தியமா அங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னு எனக்கு தெரியாதுடா. ஆனா நீ இப்படி என்கிட்ட நடந்துக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. என்னால தாங்கிக்க முடியலடா. இந்த கண்ணீரோட வலி என்னன்னு உங்க அம்மாவுக்கும் உங்க அக்காவுக்கும் சொல்லு. அப்பதான் எங்க அண்ணனோட வலி என்னன்னு அவங்களுக்கு புரியும்.